ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎல் அண்டு ஐஎஸ்பிஎல்ல எப்படி நம்ம ப்ளே பண்ணலாம் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சதை ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு இது தேவையில்லை, உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இதை பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உங்களோட சன்னோ இல்லை டாக்டரோ உங்கள் பொண்ணோ இல்லை பையனுக்கோ கூட யூஸ் ஆகலாம் பின்னாடி. ஸோ கிட்டத்தட்ட இப்போ நான் எக்ஸாக்டாக எல்லாமே சொல்கிறது ஒரு 85% மேலே கரெக்டாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு சிலர் இது தப்பாக இருந்தாலோ இதாக இருந்தாலோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்டேட்ஸு தொடர்ந்து பார்ப்போம், யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸாக பார்ப்போம் கண்டிப்பாக இனிமேல் நம்ம சேனலில். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸுமே வரும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. இப்போது டிஎன்பிஎல் ஐஎஸ்பிஎல் பற்றி எப்படி நம்ம ஜாயின் பண்ணலாம், ஒரு டீமுக்கு செலக்ட் ஆகலான்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், அப்போது இதுக்கு முன்னாடி நீ ப்ளே பண்ணியிருக்கியா அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் குதர்க்கமாக கேட்பீங்க. அப்படி கிடையாது. ஸோ நான் ப்ளே பண்ணலை, ஐஎஸ்பிஎலும் சரி டிஎன்பிஎலும் சரி நான் ப்ளே பண்ணலை. பட் ஒரு டிஸ்ட்ரிக்கு அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் லெவலில் என்பிஆர் ஸ்டேடியம் டிஎன்பிஎல் நடக்கிற அந்த ஸ்டேடியமில் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கிறப்பே அந்த என்பிஆர் ஸ்டேடியம் பில்ட் பண்ணாங்க, அப்போவே நான் அந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ரெட் பால் கிரிக்கெட்டு தொடர்ச்சியாக ஒரு 3-4 வருஷம் ஆடியிருக்கேன், ஒயிட்ஸ் போட்டு. ஸோ அந்த அனுபவம் இருக்குது. ரீசெண்டாக டிஎன்பிஎல் பிளேயரை மதுரை பேந்தர்ஸ்க்கு ஆடக்கூடிய ஒரு பிளேயரை நான் மீட் பண்ணி பேசினேன் ஒரு அரை மணி நேரம். ஸோ அவரும் டீட்டெயிலாக சொன்னார். அதுவும் அதிகமான ரெட் பால் மேட்சஸுமே நான் இன்னுமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், லோக்கலில் நடக்கிறது. அப்போது ஒரு சில டிஎன்பிஎல் பிளேயர்ஸை மீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதில் ஒருத்தர் சொன்னது அதுக்கு முன்னாடி எனக்கு ஓரளவுக்கு தெரியும், பட் அவர் சொன்னதையும் நான் ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கிறேன். நேம் சொல்ல விரும்பலை, வேணால் ஒரு ஐடியா தரேன். அவர் பர்ஃபெக்டான ஒரு ஆல்ரவுண்டரு. ஸோ எஸ்எஸ் ராஜன் ட்ராஃபிலேருந்து அங்கே செலக்ட் ஆன ஒரு பிளேயர். ஸோ ரைட், இப்போ ஃபுல்லாக பார்ப்போம். டிஎன்பிஎல் ஐஎஸ்பியில் லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். டிஎன்பிஎல்னால் என்ன, ஐஎஸ்பிஎல்னால் என்னன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டிஎன்பிஎல்னால் ரெட் பால், பர்ஃபெக்டாக நம்ம ஐபிஎல் பார்க்குறோம், இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் பார்க்குறோம்ல, அந்த பேஸு. ஐஎஸ்பிஎல்ன்றது உங்களுக்கு வீட்டு பக்கம் நம்ம ரப்பர் பால் டோர்னமெண்ட்டு, அந்த கட்சி டோர்னமெண்ட், இந்த கட்சி டோர்னமெண்ட், அப்புறம் இந்த கிளப் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த டென்னிஸ் பால் ஆடுவோம். அந்த இதான் ஐஎஸ்பிஎல். அப்போது சாதாரண நம்ம ரோட்டு சைடு நம்ம ஆடினா கூட நம்ம ஒரு ஆக்ஷனில் போய் நேமை கொடுத்து நம்மளை வாங்குவாங்க அப்படின்ற அளவுக்குன்றது ஐஎஸ்பிஎல். ப்ரொஃபஷ்னல் கிரிக்கெட்டுன்றது டிஎன்பிஎலுக்கு போகிறது. ஸோ நீங்கள் லைவாகவும் பார்த்துருப்பீங்க, ஃபேண்டசி ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் எப்படி போகலாம் அதுக்கான ப்ரொசீஜரை நான் சொல்கிறேன். அதில் மீண்டும் சொல்கிறேன், 85% மேலே கரெக்டாக இருக்கும். ஒரு சில தப்பாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சால் கரெக்டாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஓகேவாக இருக்குது, இது பின்னாடி யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கான லிங்க்ஸு அது எல்லாமே அடுத்தடுத்து நான் வீடியோக்களில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு இப்போ தேவைப்படுமா, இல்லை உங்களுக்கு கீழே வரக்கூடியவங்களுக்கு. இப்போ ஏன்னா நான் ஓரளவுக்கு போயிருக்கேன் அப்படின்னா எனக்கு கீழே இப்போ என் பையன் வரானா நான் அந்தளவுக்கு மேலே கொண்டு போகணுன்னு நினைப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில கான்செப்ட் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. அது பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அதுக்கான ஐடியாஸு அதுக்கப்புறம் எப்படி மூவ் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், தேவைப்படுறவங்க பாருங்கள். உங்களுக்கு இது தேவையில்லை, உங்களுக்கு பிடிக்கலன்னா வேறு உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போது டிஎன்பிஎலுக்கான ப்ரொசீஜர் பார்ப்போம். ஐஎஸ்பிஎல்ன்றது ஜஸ்ட்டு ரப்பர் பாலு, உங்களுக்கு பூஸ்ட் பால் தான். அது சிம்பிளாக நான் ஸ்பீடாக சொல்லிடுறேன். பட் ப்ரொஃபஷ்னல் கிரிக்கெட் டிஎன்பிஎல்லில் நீங்கள் ஆடணும். ஒரு 8 டீம் ஐபிஎல் மாதிரி ஆடுறாங்க, நீங்களும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் உட்காந்து பார்க்குறீங்க, வருஷம் ஃபேண்டஸியும் ப்ளே பண்ணியிருப்பீங்க. இதில் நீங்கள் ப்ளே பண்ணால் எப்படி, ஏன்னா எல்லாருமே தமிழ்நாடு பிளேயர் தான் ஆடுறாங்க. ஒரு 15 பிளேயர் வேணால் ஹிந்திக்கார பிளேயர்ஸ் ஆடுவாங்க. அதில் ஸ்வப்னில் சிங்கு, அதுக்கப்புறம் சிவம் சிங்கு, இன்னும் நிறையா பிளேயர்ஸ் சிங் இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறையா நார்த் இந்தியன்ஸ் ஆடுறாங்க. அவங்க எப்படி ஆடுறாங்க அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். இது அவர் சொன்னது தான், அந்த டிஎன்பிஎல் பிளேயர் தெளிவாக என்கிட்ட சொன்னது. அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் தெரியும், பட் ஆனால் அவர் டீப்பாகவே சொன்னார் எல்லாமே. இப்போ நம்ம எப்படி இதுக்கு செலக்ட் ஆகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு டீமில் போய் ஜாயின் பண்ணணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு டீமாக இருக்கணும், கிளப் டீமாக. ஸோ கிளப்னால் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். ஒவ்வொரு 5 மாதம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏ டிவிஷன் பி டிவிஷன் சொல்லி டிஸ்ட்ரிக் ஏற்ற மாதிரி, நீங்கள் சின்ன டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா 2 டிவிஷன் மேட்ச் நடக்கும், ஏ டிவிஷன் பி டிவிஷன்னு. ஏ டிவிஷனில் உங்களுக்கு 50 ஓவரும், பி டிவிஷனில் 25 30 ஓவர் கேட்டகரியில் வச்சு நடத்துவாங்க. ஒயிட்ஸ் போட்டிருக்கணும், ரெட் பாலில் மேட்ச் நடக்கும். அதிலிருந்து நீங்கள் டிஎன்பிஎல் போக முடியுமானா கிடையாது. ஜஸ்ட்டு பேஸாக சொல்கிறேன், நீங்கள் அந்த ஒரு டீமில் இருக்கணும். அப்படி இல்லாட்டி அங்கே உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் டீமில் இருந்து நீங்கள் ஏதோ அண்டர் 19 அண்டர் 23
ரஞ்சி டீமுக்கோ இல்லை ஸ்டேட் டீமுக்கோ நீங்கள் வந்து செலக்ட் ஆனீங்க அப்படின்னா அதில் உங்கள் நேம்ன்றது கொஞ்சம் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னா ரெட் பால் கிரிக்கெட் ஒயிட்ஸ் போட்டு நீங்கள் ஒரு டீமில் போய் ஜாயின் பண்ணியோ இல்லாட்டி ஒரு டீமாவோ நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு 5 மாதம் நடக்கக்கூடிய அந்த லீக்கில் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது மற்ற டிஸ்ட்ரிக்கு சென்னைக்கு வரதான் வந்து மெயினாக இருக்கும். மற்ற டிஸ்ட்ரிக்டில் ஆடுறப்போ சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்டில் ஆடுறப்போ நீங்கள் அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் நேம்ன்றது கொஞ்சம் அடிபடும். அப்போது உங்களுக்கான ஆப்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா, அதில் நீங்கள் நல்லா அந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லா மேட்ச்சும் நல்லா ஆடிருக்கீங்க, விக்கெட் எடுக்கிறீங்க, இல்லை பேட்டிங்கில் நல்லா ஆடுறீங்க, ஏஜும் கரெக்டாக இருக்கணும். ஒரு 35-40 வயசில் போய் நீங்கள் அடித்தாலோ அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட அந்த 25, 24, 23 இல்லாட்டி 18 அந்த மாதிரி அந்த கேட்டகரியில் நல்லா ஆடிருந்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு 30 கூட எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே வந்து நீங்கள் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னையில் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ எப்படின்னா நட்ராஜன் போன மாதிரி தான், அதேமாதிரி இசக்கி முத்து போன மாதிரி தான். உங்களோட சின்ன டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து உங்களுக்கு சென்னைக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போது சென்னையில் ஏ டிவிஷன் பி டிவிஷன்ற மாதிரி எக்கச்சக்கமான டிவிஷன்ஸ் மேட்சஸ் வந்து நடக்கும் ரெட் பால். அதில் நிறையா படத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ ஒரு படம் கூட வந்து அசோக் செல்வன் வந்து நடிச்சிருப்பார், ப்ளூ ஸ்டார்னு நினைக்கிறேன். அதில் கூட காமிப்பாங்க ஒரு சில புல்லட் பாபு அப்படின்னு சொல்லி ஒரு சில கேரக்டரு. அதில் வரக்கூடிய அந்த கிளப் எம்ஆர்எஃப் அது பெரிய பெரிய கிளப்ஸ் இருக்கும். அவங்க எல்லாமே அங்கே ஏ டிவிஷன் பி டிவிஷன்ற மாதிரி அங்கே சம்பளத்தோடு வந்து உங்களுக்கு மேட்சஸும் வந்து ஆடுற வாய்ப்பு கிடைக்கும். அதில் நீங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கேட்டகரியில் எடுத்துப்பாங்க. இது வந்து 2வது, நீங்கள் ஊரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். சின்ன ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணோடனே உங்களுக்கான ஆப்ஷன் வந்து நீங்களாக போய் அங்கே சென்னையில் ஒரு பெரிய கிளப்பில் ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறப்போ நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். அங்கே போய் நீங்கள் வந்து ஆடினீங்கன்னா அங்கே ஏ டிவிஷன் பி டிவிஷன்ற மாதிரி நிறையா நடக்கும். அதில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ உங்கள் நேம் வந்து தனியாக வரும். இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், இவங்க வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்தே நிறையா பேர் வந்து போயிருக்காங்க. ஈஸ்வரன் ஒரு பிளேயர் கூட வந்து போயிருக்காரு. ஸோ எல்லாமே இங்கே ஆடி அப்புறம் சென்னையில் போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது தான். இப்போ நான் பேசின அவருமே எங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஆடின ஒரு பிளேயர் தான் தொடர்ச்சியாக. ஆனால் அவர் போய் சென்னையில் ஒரு கிளப்பில் ஆடினார். அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் எஸ்எஸ் ராஜனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அவரை வந்து செலக்ட் பண்ணாங்க. அப்போது இந்த பேஸ் வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் இங்கே லோக்கலில் நல்லா ரெட் பாலில் ஆடிட்டு சென்னைக்கு போய் அந்த கிளப்பில் ஏதோ ஒரு கிளப்பில் ஜாயின் பண்ணி அங்கே பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக உங்களை ட்ரையல்ஸ் கூப்பிடுவாங்க. இல்லாட்டி அப்படியே ஆக்ஷனில் வச்சு உங்களை டிஎன்பியில் எடுத்துவாங்க. ஆனால் அமௌண்ட்டுன்றது டிஎன்பியில் கம்மியாக தான் இருக்கும். அதையும் நான் சொல்கிறேன். ஐஎஸ்பிஎல் அதிகமாக இருக்கும், அதையும் தெளிவுபடுத்துகிறேன். அமௌண்ட் ஸ்டார்டிங்கில் போகிறப்ப கம்மியாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஃபேம் ஆகலாம். டிஎன்பியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அப்படியே அடுத்த ஐபிஎல் இந்தியா டீம் கூட ஆடலாம். அதுக்கு உதாரணம் வருண் சக்கரவர்த்தி, நட்ராஜன் நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது ப்ளஸ் அந்த டைமிங்கு லக்கை பொறுத்து தான். இப்போது இது வந்து பசங்களுக்கு மட்டுமா அப்படின்னா இந்த டிஎன்பிஎல் இதெல்லாம் இருக்கிறதுனால பசங்களை பற்றி கேர்ள்ஸாக இருந்தால் அதையும் வந்து நான் தெளிவாக நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் போயிடுவீங்க. போனதுக்கப்புறமா அங்கே சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய கிளப்ஸில் ஆடுறப்போ சம்பளத்தோடு ஆடுவீங்க. அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ அதுலேருந்து டிஎன்பி ஆடுவீங்க. பட் அங்கே டிவிஷன் நடந்துகிட்டே இருக்கும். அதில் நீங்கள் இதில் எப்படின்னா தொழிலாகவே வந்து நீங்கள் இதை பார்க்கணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட் ஆடுறதே வேலையாக பார்த்தா தான் வந்து மூவ் ஆக முடியும். அப்படி கொண்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு போகலாம் உங்களுக்கு கீழே இருக்க ஆட்களை. அங்கே போய் ப்ளே பண்ணி அதுக்கப்புறம் டிஎன்பியில் வந்து செலக்ட் ஆகி நீங்கள் அதில் வந்து ஆடலாம். அதுக்கப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் ஐபிஎல்லாம் ஆடலாம். சையது முஸ்டாக் அலி ட்ராஃபியில் தமிழ்நாட்டுக்காண்டி நீங்கள் வந்து ஆடலாம். அப்போ உங்களுக்கு சேலரியோடு வந்துடும். ரஞ்சி ட்ராஃபி ஆடினாலே ஒரு சில ஜாபுன்றது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதான் வந்து மூவ் ஆகிறது. இப்போது நான் இங்கே லோக்கலில் ஆடுறேன், அதுக்கப்புறம் நான் சென்னையில் போய் ஆடுறேன். நெக்ஸ்ட்டு டிஎன்பியில் ஆடணுன்றது எப்படி சாத்தியம் இல்லை. அப்போ இங்கே லோக்கல் டீமில் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் டீம்லேயே நான் ஆடி எப்படி போகிறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் தான் எஸ்எஸ் ராஜன் ட்ராஃபி. நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். இது ஃபேன் கோட் லைவாகவே ஓடும். தமிழ்நாட்டில் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் நடக்கும். அப்போது நீங்கள் இதில் எப்படி ஆடலான்னா நீங்கள் அந்த சொந்த டிஸ்ட்ரிக்ட் பிளேயராக இருக்கணும். ஸோ நீங்கள் சென்னையில் ஆடினாலும் சரி எங்கே ஆடினாலும் சரி எஸ்எஸ் ராஜன் ட்ராஃபி ஆடுறப்போ நீங்கள் உங்களோட சொந்த டிஸ்ட்ரிக்ட் டீமுக்கு தான் வந்து ஆடுவீங்க. அப்போது அந்த எஸ்எஸ் ராஜன் ட்ராஃபியில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரோ நல்ல ஆல்ரவுண்டரோ நல்ல பேட்டர் இருந்தாலும் இதிலிருந்தும் எடுத்து உங்களை டிஎன்பிஎல்லில் போடுவாங்க. அதுக்கான ஒரு பேஸ் தான் வந்து எஸ்எஸ் ராஜன் ட்ராஃபி. டிஎன்பிஎலுக்கு முன்னாடி நடக்கும், நல்லாவே நடத்துவாங்க, சூப்பராக போயிட்டுருக்கும். இப்போ 2-3 வருஷமாக சூப்பராக வந்து நடத்துகிறாங்க. இதுலேயும் போகலாம். ஸோ ஒன்று நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த ரெட் பால் ஆடுறப்பே பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சென்னை போய் அந்த பெரிய கிளப்ஸில் ஆடி அதுக்கப்புறம் டிஎன்பிஎல் வரலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் டீமுக்குள்ளே நுழைஞ்சு எஸ்எஸ் ராஜன் ட்ராஃபியில் சூப்பராக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதிலிருந்து நீங்கள் டிஎன்பிஎல் வரலாம். ஸோ இதான் வந்து டிஎன்பிஎலுக்கு வரதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இப்போ பொண்ணுங்களுக்கு வந்து கிடையாது. அவங்க எப்படி ஆடலான்னா நீங்கள் ரெட் பால் டீமில் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் நீங்கள் மென்ஸ் டீம்லேயே நேம் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்து நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணலாம். அப்போ அதில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா
அண்டர் 23 19ன்ற மாதிரி கேட்டகரியில் உங்களுக்கு டிஸ்ட்ரிக் உமன்ஸ் டீமே இருக்கும். அதில் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதிலேருந்து நீங்கள் தமிழ்நாடு டீம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஒரே லைனில் போகும். பட் உங்களுக்கு மென்ஸ் டீமுக்கான ப்ராசஸ் வந்து டிஎன்பிஎல், அதுக்கப்புறம் எஸ்எஸ் ராஜன் ட்ராஃபி, இந்த மாதிரி நிறையா ட்ராஃபீஸு ப்ளஸ் எப்பயுமே நடக்கக்கூடிய ஐசிஎஃப், எம்ஆர்எஃப்னு சொல்லி அங்கே மேலே இருக்கக்கூடிய கிளப்ஸு, நிறையா கிளப்ஸ் வந்து இருக்கும். ஸோ நேம் வந்து நான் ஒரு ஃப்ளோவில் சொல்கிறேன். பட் நிறையா பெரிய டீம்ஸ் வந்து இருக்கும். அது அந்த மூவிலே சொல்லியிருப்பாங்க. அதில் நீங்கள் ஆடினீங்கன்னா அதுலேருந்து டிஎன்பிஎல் வரலாம். இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஜஸ்ட்டு நம்ம ரெட் பால் மட்டும் இங்கே ஆடிட்டு ஒரு ஏஜ் லிமிட்டையும் தாண்டி நிறையா 100 அடிக்கிறோமோ இல்லை விக்கெட் எடுக்கிறோமோ நம்ம டிஎன்பிஎல் ஆட முடியுமானா முடியாது. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நீங்கள் மேலே பெரிய கிளப்பில், ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கிளப்ஸில் நீங்கள் ஆடி அதில் நேம் ஆகி அங்கேருந்து தான் டிஎன்பிஎல் ஆட முடியும். அதே மாதிரி நீங்கள் டிஎன்பிஎல் போனாலும் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து அமௌண்ட் எடுப்பாங்க. 1,50,000 கூட எடுப்பாங்க. நீங்கள் டிஎன்பிஎல் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த சாய் சுதர்சன் பெரிய பெரிய பிளேயர்ஸை மட்டும் தான் 16 லட்சம் 17 லட்சம் அந்த மாதிரி வந்து எடுப்பாங்க. மற்ற சின்னவங்களெல்லாம் கம்மியாக ஸ்டார்டிங்கில் போகிறவங்களுக்கு கம்மியாக எடுப்பாங்க. அதில் போய் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஐபிஎல் ரேஞ்சுக்கு போனீங்கன்னா தான் பெரிய லெவலில் இது பண்ண முடியும். ஸோ இல்லை எனக்கு அமௌண்ட்டு முக்கியம் இல்லை, நான் டிவியில் வந்தால் போதும் என்னோடய பேஷன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும் ப்ரொசீஜரு. இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ட்ரையல்ஸ் இப்போ அட்டன் பண்ணுறது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன். பட் சிம்பிள் லைனு, நீங்கள் ரெட் பால் தொடர்ச்சி ஆடி இருக்கணும். ஒயிட்ஸ் போட்டு ஆடுவாங்க அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டில், ஏ டிவிஷனோ பி டிவிஷனோ, அதில் ஆடிக்கணும். அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அதிலேருந்து நீங்கள் சென்னை போகணும். சென்னையில் இருக்க பெரிய கிளப்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாட்டி எஸ்எஸ் ராஜன் ட்ராஃபியில் ஹை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கணும். அப்போ டிஎன்பிஎல் நீங்கள் வந்து போகலாம். அடுத்து தமிழ்நாடு ஆடலாம். அதுக்கப்புறம் ஐபிஎல் போகலாம். இந்தியன் டீம் கூட ஆடலாம். ஸோ இப்போது நான் இந்த வீடியோவை சொல்கிறேன். இதை ஒரு பல வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறவங்க கூட யாராவது போனாலும் போயிருக்கலாம். இதான் வந்து நீங்கள் பார்த்துருக்குது. ஒயிட்ஸ் போட்டு ஆடிட்டு இருப்பாங்க, யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்களா ப்ளே பண்ணுவாங்க. இது மூலியமாக தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போது டிஎன்பிஎல்லை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ ப்ரொஃபஷனல் கிரிக்கெட். இப்போது ஐஎஸ்பியில் வரலாம். இது நிறைய பேத்துக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சும்மா நம்ம டோர்னமெண்ட் ஆடுறோம், ஞாயிற்றுக்கிழமைனா பெட் மேட்ச் ஆடுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். டென்னிஸ் பாலில் பவுலிங் போட்டு, அது ரெட் டென்னிஸாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து நார்மல் க்ரீன் கலர் டென்னிஸ் பாலாக இருக்கலாம், இல்லை சாஃப்ட் டென்னிஸாக இருக்கலாம், எதாவது வேணால் இருக்கலாம். நம்ம வந்து ப்ளே பண்ணுவோம் ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை ஏதாவது டோர்னமெண்ட்டோ இருந்துச்சுன்னா. சிம்பிள் ஸ்டெப்பு, எதுவுமே கிடையாது. பேடு கிடையாது, ஹெல்மெட் கிடையாது, எதுவும் கிடையாது. ஓடி வர போகிறோம், பவுலிங் போட போகிறோம், நின்ன இடத்துல வந்து 6 அடிக்க போகிறோம், இதுதான். ஆனால் இதை இவ்வளோ தூரம் வந்து கொண்டு போயிட்டாங்க. ஐஎஸ்பிஎல்னு கிட்டத்தட்ட 2 சீசன் முடிஞ்சு 3ஆவது சீசன் இது. ஸோ இந்த சைடில் இருக்க இமேஜ் வந்து 2nd சீசன் நான் வச்சுருக்கேன். பட் ஆனால் இது 3rd சீசனு. உங்களுக்கு 9ஆம் தேதி வந்து ஆக்ஷனு, அதை வந்து லைவாகவும் போடுவாங்க. பட் எவ்ரி மேட்ச்சுமே உங்களுக்கு லைவாகவும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு சாதாரண ஒரு டென்னிஸ் பாலை வச்சு ஆடுறத லைவாக அவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதை பிளேயர்ஸு பெரிய பெரிய ஆட்கள் வந்து அந்த டீமை பை பண்ணியிருக்காங்க. நார்த்தில் இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸுமே வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. டிஎன்பிஎல்ல இப்போ நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஒரு பிளேயராக போய் ரிஜிஸ்டர் பண்ணி செலக்ட் ஆனால் வெறும் 50,000 எடுப்பாங்க. ஆனால் ஐஎஸ்பிஎல்ல நீங்கள் டிஆர்பியோட பயங்கரமாக பிஆர் வேலை பார்த்து உங்களை ஃபேம் பண்ணி நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அசால்ட்டாக 25 லட்சத்துக்கு கூட வந்து எடுப்பாங்க, 10 லட்சத்துக்கு எடுப்பாங்க, 18 லட்சத்துக்கு எடுப்பாங்க, 50 லட்சத்துக்கு எடுத்தாலும் எடுக்கலாம் இன்னும் போகக்கூடிய நாட்களில். அவ்வளோ அந்த ஒரு பூஸ்ட் பாலில் ஆடக்கூடியவங்களுக்கு மதிப்புன்றது கூடியிருக்கு இந்த ஐஎஸ்பிஎல்னால். ஸோ அவ்வளோவா வந்து அமௌண்ட்டு தராங்க. ஸோ டிஎன்பிஎல் ஐஎஸ்பிஎல் கம்பேர் பண்ணால் ஐஎஸ்பிஎல்ல அதிகமான அமௌண்ட் கிடைக்கிது சாதாரண ஒரு பூஸ்ட் பாலுக்கு. ஸோ இதுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுனா, இப்போது 9ஆம் தேதி வந்து ஆக்ஷன் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, ட்ரையல்ஸும் அட்டன் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு எப்படி நான் அடுத்து வரக்கூடியதில் சொல்கிறேன். அடுத்தடுத்து வந்து வரும், அதுக்கு இப்போயே வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து இப்போ ஐஎஸ்பியில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் அப்டேட் பார்த்துக்குங்க. ரிஜிஸ்டர் லிங்க்குன்றதும் ஒன்று கொடுப்பாங்க. அதில் நீங்கள் வந்து 500 ரூபாயோ 1000 ரூபாயோ பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் மாதிரி வரும், அதை எடுத்துகிட்டு போய். ஸோ இதுவுமே வந்து ஒரு பையன் ட்ரை பண்ண தான் அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான். ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா இதை வந்து நான் கேட்ச் பண்ணி எடுக்க முடியல. டிஎன்பிஎல்னால் ஓரளவுக்கு நான் ரெட் பால் ஆடிக்கிறனால அந்த பேஸ் தெரியும். பட் இந்த ஐஎஸ்பிஎல் போகிறதுன்றது ஒரு பையன் போனதை வச்சு சொல்கிறேன். பட் அவன் செலக்ட் ஆகலை. எப்படின்னா நம்ம 500 ரூபாயோ 1000 ரூபா வந்து பே பண்ணிடணும், நமக்கு வந்து அனுப்புவாங்க டிக்கெட் மாதிரி. அப்போ நம்ம போய் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணணும். அங்கே அவங்க வந்து பவுலராக பேட்ஸ்மேனை கேட்டால் ஆல்ரவுண்டர் சொல்லிட்டோ இல்லை ஏதோ ஒன்று, பேட்ஸ்மேன்னா ஒரு 6 பால், பவுலர்னால் 10 பால்ன்ற மாதிரி கொடுப்பாங்க. அதில் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ட்ரையல். இந்த மாதிரி 3 ட்ரையல் வந்து அட்டன் பண்ணி அதில் செலக்ட் ஆனோம்னா ஃபைனலாக ஏதோ மேட்ச் வைப்பாங்களாம். ஸோ உள்ளே செலக்ட் பண்ண ஆட்களுக்குள்ளே மேட்ச் மாதிரி வைப்பாங்களாம் கிரவுண்டில்.
அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கள எடுத்து ஆக்ஷனில் வந்து போடுவாங்களாம். அதில் அந்த ஆக்ஷனில் உங்களை வந்து எந்த டீம் தேவைப்படுதோ அவங்க செலக்ட் பண்ணணும். ஆனால் இதுக்கு முக்கியமானது என்னென்னா, நார்த்து சைடு இருக்கக்கூடிய எல்லாருமே யூடியூப்பில் சின்ன சின்ன ஷார்ட்ஸாக ஒரு ரப்பர் பாலில் 6 அடித்தாலோ, ஒரு டைரக்ட் ஹிட் அடித்தாலோ, இல்லை ஒரு பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்தாலோ அதை எடுத்து வந்து அவங்க சேனல்லையோ இல்லை அங்கங்கே கொடுத்து வந்து அதை பீக் பண்ணி வைரல் பண்ணி அதனால் அவங்கள வந்து அந்த ஆக்ஷனில் எடுக்கிறவங்களுக்கு கூட தெரியும். ஆனால் நம்ம சைடுலேருந்து போகக்கூடிய ஆட்களை யாருக்குமே தெரியாது. அதனாலேயே வந்து சவுத்துலேருந்து 1, 2, 3 பிளேயர் தான் அந்த போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் லோக்கலில் இப்போ நீங்கள் ஆடுறீங்க அப்படின்னா, அந்த நார்த்து சைடு இருக்கக்கூடியவங்க மாதிரி இப்போ நீங்கள் ஒரு 6 அடிக்கிறீங்க, நல்லா ஒரு மேட்ச் ஆடிருக்கீங்கன்னா, அதை எடுத்து ஒரு ஷார்ட்ஸாவோ இல்லை ஒரு வைரலாவோ நீங்கள் அங்கங்கே ஆக்குனீங்கன்னா, அது அவங்க ஆக்ஷனில் எடுக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் அது மூலியமாகவும் செலக்ட் ஆகிடலாம். ஸோ ஐஎஸ்பிஎல்ன்றது சிம்பிள் தான். நம்ம வீட்டு பக்கம் ஆடுற கிரிக்கெட்டை நல்லா ஆடினீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி லைவாக டிவிலேயும் நீங்கள் வருவீங்க. அங்கே பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா வருஷம் அவங்கள வந்து செம்மையாக எடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், கிருஷ்ணா ராஜ்புட்டு, அதுக்கப்புறமா கரண் அம்பாலா, அந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க டென்னிஸ் பாலில். நார்த்தில் நீங்கள் யூடியூப்பில் அடித்தாலே தெரியும், அவங்க எல்லாருமே இதில் இருப்பாங்க. மினிமம் 20 லட்சத்துக்கு மேலே அவங்கெல்லாம் வந்து பிக் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் லோக்கலில் இந்த மாதிரி கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறது தான் வந்து தொழிலாகவே இருக்கும். நார்த்தில் அங்கே டோர்னமெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ டென்னிஸ் பாலுக்கு அதில் ப்ளே பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களால் முடியும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா. அடுத்து உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த ஐஎஸ்பிஎலுக்கான லிங்க்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எங்கே போய் ட்ரையல் அட்டன் பண்ணுறதோ அதையும் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் அதில் கூட வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சா என்னன்னு தெரில, பட் எப்போனாலும் வருஷம் இந்த ஐஎஸ்பிஎல் நடக்கும். அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஐஎஸ்பிஎலோட பேஜ் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே அவங்க போடுற அப்டேட்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ₹500 1000 வந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களை ட்ரையல்ஸ் கூப்பிடுவாங்க. நீங்கள் அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதிலேருந்து மூவ் பண்ணி போன மாதிரி இருக்கும். இது சாதாரண ஒரு பூஸ்ட் பால், ஆனால் இது பெரிய லெவலில் நடத்துகிறாங்க. டிஎன்பிஎல்ன்றது ப்ரொஃபஷ்னல் கிரிக்கெட்டு. அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணி போகணுன்னா முன்னாடி இருந்தே உங்களுக்கு ரெட் பால் நல்லா ஆடி பழக்கம் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் போகணும். அது முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ ரெட் பால் ஆடிட்டு எஸ்எஸ் ராஜன் ட்ராஃபி நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். சில பேர் தெளிவாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ரெட் பால் வந்து உங்களுக்கு ஏ டிவிஷன் பி டிவிஷன் நடக்கிறது வந்து ரெட் பாலில் ஒயிட் ஸ்போர்ட்டு. எஸ்எஸ் ராஜன் ட்ராஃபின்றது ஒயிட் பால். ஸோ பால் வித்தியாசப்படும். ஏன்னா 20 ஓவர் மேட்ச் வந்து ஒயிட் பால் தான். அதுக்கு மேலே போகிறப்ப தான் வந்து ரெட் பாலாக மாறும் லீக்ஸில். ஸோ அதையும் வந்து சொல்லிடுறேன். பால் மட்டும் மாறும், மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் எந்த பாலில் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அதை கால்குலேட் பண்ணி தான் வந்து எடுப்பாங்க. இது ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நான் சொன்ன தகவல். இல்லை ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸுமே அதில் வந்துடும்.